கிராமிய கலை நேயர்களுக்கு கலைமாமணி சுயம்பராஜன் குழுவினர் வழங்கக்கூடிய பத்திரகாளி அம்மனுடைய கதையை பெருமையோடு சமர்ப்பிக்கின்றோம். ஆத்திரம் கொண்டு வருவாள் அசுரரை என்றடக்கி நித்திரை தனிலும் நீங்க ஒட்டாய் நடி நீலி கண்டா எத்தனை கோடி வினை வந்து சூழ்ந்திடினும் எங்கள் அம்மை பத்திரகாளி தயவால் நமக்கு ஒரு பயம் இல்லையே. ஆத்தாளி எங்கள் அபிராம வல்லியை அண்டரண்டம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்கள் காத்தாளை அங்குச பாசாங்கமும் கரும்பு பில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே. ஆயோங்காலை தெரியும் அருமுகவேல் அப்பருக்கு ஆயோங்காலை தெரியும் அருமுகவேல் அப்பருக்கு தாயோ மகளுமாக அறமுரண்டான கதை அங்கே பேயும் கணங்கள் சூழே பெரும்படைக்கு தோன்றுவாயே கணங்கள் சூழே பெரும்படைச்சி தோன்றுவாயே இரும்போடமானது கொண்டு எதிரி வந்த தாருதரை இருபுரைவாதைகள் செய்து லட்சுமியே தோன்றுவாயே இருபுரைவாதைகள் செய்து லட்சுமியே தோன்றுவாயே உங்கதையை நாங்கள் பாட உதவி செய்வாய் மகாளி அன்பாக பாடுதற்கு ஆதி பத்திரகாளி துணை நிற்பாளே. சீலமுடல் காட்டில் வாழும் சீலமுடல் காட்டில் வாழும் சீலமுடல் காட்டில் வாழும் காட்டில் வாழும் அவையா காட்டில் வாழும் இலைக்கும் சண்டனைக்கும் சீலமுடல் காட்டில் வாழும் சீலமுடல் காட்டில் வாழும் சீலமுடல் காட்டில் வாழும் காட்டில் வாழும் காட்டில் வாழும் இலைக்கும் சண்டனுக்கும் சண்டனுக்கும் இருவேர்க்கும் பொருத்தமிட்டு ஏது செய்வார்கள் கருத்துடனே தான் கூட்டி கட்டுடனே மாலையிட்டார் அங்கே மாலையிட்டு மணமுடித்து மாலையிட்டு மணமுடித்து மாலையிட்டு மணமுடித்து 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 ஆண்டு வரும் நாளையிலே சண்டனும் சண்டத்தையும் கணவன் மனைவியா வாழ்ந்து வந்தாங்க பாத்தியா. வெகு நாளா ரெண்டு பேருக்கும் பிள்ளை இல்ல.
பிள்ளைகளாத கவலினாலே ஆண்டவரை கோரி முறைப்பட ஒரு சூழில் 7 பிள்ளை 7 பிள்ளை 7 பிள்ளை துண்டோடிய பெற்றெடுத்தாள் ஒரு சூழில் 7 பிள்ளை 7 பிள்ளை ஒன்றொடிய பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்த பாலருக்கு பாலருக்கு ஏறுமிட்ட சண்டத்தியாள் தாண்டிரும்பன் கரும்பன் என்றும் கரும்பன் என்றும் தானிரும்பன் கரம்பல் என்றும் கரம்பல் என்றும் ஈரமில்ல நெஞ்சேனவள் 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 இரும்பனுடன் தாருதேனு தாருதேனு கவலைப்பட்ட சண்டத்தி ஒரு சூழ்நிலை 7 ஆண் பிள்ளைகளை பெற்றார். சரி 7 பிள்ளைக்கும் பேர் போட்டா எப்படி தெரியுமா? எப்படி? தக்கல் தொக்கல் இரும்பன் கரும்பல் சம்பரன் சமிகரன் தாருதன். சரி சபாஸ். 7 பிள்ளைக்கும் பேர் போட்டு அழகா வளர்த்து வர்றான். பாலூட்டி நீராட்டி பஞ்சனையின் மேல் கிடத்தி வழக்காளி பாலகரையும் வார்ப்புரிக்கு வார்த்தது போலி பாலகரை வார்ப்புரிக்கு வார்த்தது போல ஒரு வயது 2 ஆகி உயர் 3 நாளாகி 7 வயதான போது எழுத்தோத பள்ளியிலே 7 வயதான போது எழுத்தோத பள்ளியிலே 7 பிள்ளைகளுக்கு 7 வயசான உடனே பள்ளிக்கூடத்துக்கு ஆசான் இடத்துல அனுப்பிவிட்டார். அப்படி ஆசான் இடத்துல போனா தக்கன் தொக்கல் இரும்பன் கரும்பன் சம்பரன் சமிகரன் 6 பேரையும் சமாளிக்கலாம். 7வது ஆள் இருக்கான் பாத்தீங்களா தாருதே, எப்ப பார்த்தாலும் கரையான மாதிரி அரிச்சிட்டே இருப்பான். இத பார்த்த உடனே வாத்தியார் என்ன சொல்லி அடிக்கிறா தெரியுமா? அப்பன் இல்ல பட்டி மக்கா பட்டி மக்கா பட்டி மக்கா அடித்தாரே வாத்தியாரும் வாத்தியாரும் அப்பன் இல்ல பட்டி மக்காய் பட்டி மக்காய் பட்டி மக்கா அடித்தாரே வாத்தியாரும் வாத்தியாரும் அடித்து அடி தாங்காமல் அழுது கொண்டு பாலரெல்லாம் எனக்கு நாயல் யாரு அம்மா யாரு அம்மா நாயகியே இப்போ சொல்லும் அம்மா எனக்கு நாயல் யாரு அம்மா எங்களை சொல்லும் அம்மா. வாத்தியார் என்ன சொல்லி அடி கொடுத்தா தெரியுமா? அப்பன் இல்லாத பட்டி மக்கள் சொல்லி அவர் அடி கொடுத்தார். சரி அடிய வாங்கிட்டு வந்தா தாருதன் தாயிடத்துல வந்து கேக்குறான், அம்மா என்னப்பா எங்க அப்பா யாருமா சொல்லுங்க. என்னையா சொல்ற சண்டத்தி? வார்த்தை கேட்ட சண்டத்தி என்ன சொன்னா தெரியுமா? மகனே தாருதா, என்னம்மா 7 14 லோகத்தையும் படைத்து அதிலே உள்ள ஜீவராசிகள் அத்தனை பேருக்கும் படி வைக்கின்றாரு என் பெருமாள். ஆதிபரன் முன்தகப்பல் அருமையுள்ள என் மக்களேன்னு சொன்னான். விடுவானா தாருதன்? ஆதிபரன் அப்பன் என்றால் அழியாத வரம் வாங்க வேண்டும் என்று படகையிலே புறமதியிலே வந்து நின்றே தாருதனும் அரவணியோ ஈஸ்வரரே அன்புடனே தான் கொள்க அரவணியோ ஈஸ்வரரே அன்புடனே தான் கொள்க கோண குண்டம் வெட்டி அதிலே வச்சே கம்பம் நாட்டி கம்பத்தடி மேலே எல்லோ கடந்த வசு செய்ய கம்பத்தடி மேலே எல்லோ கடந்த வசி செய்ய 12 வருடமாக பாரதவம் செய்து வார 13ஆம் வருடத்தில் அந்த பரமசிவ உதயமானார்.
12 வருடமாக தவம் செய்கிறான் தாருதன். 13வது வருஷத்திலே பகவான் தோன்றுகின்றார். அப்பா தாருதா சுவாமி, என்னை கோரி நீ தவம் செய்தாய், எதுக்காகப்பா தவம் செய்தார்? எனக்கு வேண்டிய வரங்களை தாங்கள் தர வேண்டும் சுவாமி. என்ன வரம் வேணுமோ கேள், அதை கொடுக்கிறேன்னு சொன்னார் பகவான். யாரும் என்ன வரம் கேட்டா தெரியுமா? என்ன வரம் கேட்க? 7 கடலு கப்பகாலை 7 கோட்டை இடமும் வேண்டும், திரும்பாலே கோட்டையிட்டு இருந்துலகை ஆள வேண்டும். 7 கடலுக்கு அப்பாலே 7 கோட்டை இரும்பால போறோம்னு கேட்கிறான். அப்பா அடுத்த வரை என்ன தெரியுமா? என்ன? ஆனொருவர் கையினாலே அழியகாத வரமும் வேண்டும், ஆனொருவன் எதிர்த்திருந்தால் அவன் பலத்தில் நேர்பாதி. எந்த ஆம்பளையால எனக்கு அழிவு வரக்கூடாது. ஒரு ஆம்பளை வந்து எதிர்த்து அவன் பலத்தில் நேர்பாதி எனக்கு வரணும். ஒரு துளி ரத்தத்திலே 9 பேர் பிறக்க வேணும், ஒரு அசுரன் பட்டு போனால் கோடி அசுரம் பிறக்க வேண்டும். வெட்டு விட்டு தளிகள் வரும் விமல பராதாரும் ஐயா, வெட்டு விட்டு தளிக்க வரும் விமல பராதாரும் ஐயா. இப்படிப்பட்ட வரத்தை எல்லாம் தாரதம் பகவானிடத்துல கேட்கிறான். பகவான் இந்த வரத்தை எல்லாம் கொடுத்துட்டார். இவ்வளவு வரத்தை வாங்கின தாரதம் கேட்கிற சுவாமி, கால்நடையா போக முடியுமா? ஏறி போக எனக்கு ஒரு வாகனம் கொடுங்க. ஒரு ஆகாய தேரை கொடுத்தார். அந்த தேரில் ஏறி தாரதம் எப்படி வரான் பாரு. வெற்றியுடல் தேரி வெற்றியுடல் தேரி வெற்றியுடல் தேரி புறமதியிலே வந்திருந்த பார்வதியாள் ஏது பிள்ளாதாருதனே எங்கு போன என கேட்டாள். அந்த பேயாண்டி இடமதிலே பேயாண்டி இடமதிலே பேயாண்டி இடமதிலே 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 பெருக வரும் வாங்கி வாரேன் வாங்கி வாரேன். கைலாசபுரத்தில் இருக்கின்றால் அம்மை பார்வதி கையை தட்டி தாரதனை அழைத்தார். அப்பா தாரதா இங்க வா. என்ன ரதத்தை நிறுத்தின உடனே அம்மா கேக்குறா, தாரதா இவ்வளவு வேகமா போறியே, எங்கப்பா போயிட்டு போற? இது என்ன அபசகுரமான கேள்வியாக இருக்கிறது. அந்த புத்தன் இருக்கின்றானே, வேயன் இருக்கின்றானே, வாடகை இருக்கின்றானே, அவரிடத்திலே அழியாத வரங்களை வாங்கி வருகின்றேன். வேயாண்டி இடத்தில் சென்று பெருக வரம் வாங்கி வாரேன்னு சொன்னான் தாருதே. அம்மா கேட்டா, எப்பா நீ கேட்ட வரத்தை எல்லாம் பகவான் கொடுத்துட்டாரு. வரம் என்ன? ஏறி வாரதுக்கு ரதமும் கொடுத்தாரு சொன்ன. அப்ப அம்மா சொன்னா, தாரதா உனக்கு ஒரு வரம் தரணும் சொல்லி என் மனம் சொல்லுது, ஆகையினால என்கிட்ட ஒரு வரம் கேளுப்பான்னு சொன்னா. கேட்ட தாரதா என்ன சொன்னா தெரியுமா? மண்ணழிந்து போன காலும் வரமழிந்து போன காலும் பெண்ணிடத்தில் வரம் கேட்பதில்லை. வரம் கேட்பதில்லை. என்ன சொன்னா தெரியுமா தாருதே? மண்ணழிந்து போய்விட்டாலும் சரி, வாங்கிவிட்டு வரக்கூடிய வரமழிந்து போய்விட்டாலும் சரி, ஒரு பெண்ணிடத்துல போய் வரம் கேட்க மாட்டேன் போடின்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அம்மா மறுசாபை எப்படி கொடுக்கற பாருங்க. என் சண்டால பாவி, என்ன பார்த்து நீ பெண்ணு சொன்ன காரணத்தினால என்ன போல பெண்ணோரு உன்னை பெண்ணோரு தீ கையாண்டி குடிபடுவாய் தாருதனே மறு பார்வதியா பாதகமாய் சாபமிட்டாய் பார்வதியா பாதகமாய் சாபம்
பெண் என்று சொன்ன காரணத்தினால் என்னை போல பெண்ணொருத்தி ஈடளிப்பாள் உன்னையடா, பெண்ணொருத்தி கையினாலே படிபடு வாய்த்தாருதா என்று மறுசாபம் கொடுக்கிற. இவன் நினைக்கிறான் ஆம்பளையே நம்மள வந்து எதிர்க்க முடியாது, அதுக்குள்ளால இந்த பொம்பளை பிள்ளை வந்து என்ன நம்மள பண்ண போகுது ஓடின்னு சொல்லிட்டு அலட்சியமா என்ன செய்யலாம் தெரியுமா? உடல் ஈடு தானே போனா படையுடனே பூந்திரி கடலி கப்பாலே கொட்டிட்டு இருந்துலகை ஏழு கடலுக்கு அப்பாலே வந்து இரும்பாலை 7 கோட்டை போட்டு தாருதன் அழகாக வந்து ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் நினைக்கிறான். பார்வதி அம்மா கொடுத்தாலே சாபம், மாதுமையா சாபம் மதால் தானவனும் பதறி, ஆண்டைக்கு ஒரு கப்பம் மதி அடியறையாய் கொடுத்தார். இப்படியே பல நாளாய் கொடுத்து வரும் நாளில், இப்படியே பல நாளாய் கொடுத்து வரும் நாளில் அரும்பாவி தாருதனுக்கு அழிவு வரும் காலம். கொடுத்து விட்டே கப்ப மதி தடுத்து விட்டான் பாவி, கொடுத்து விட்டே கப்ப மதி தடுத்து விட்டான் பாவி, கொடுத்து விட்டே கப்ப மதி தடுத்து விட்டான் பாவி, கொடுத்து விட்டே கப்ப மதி தடுத்து விட்டான் பாவி. ஆண்டைக்கு ஒரு பணம் இந்த பார்வதிக்கு கப்பம் கட்டுப்பான்னு சொன்னா இது போல கப்பம் கொடுத்துட்டு வர்றா இந்த தாருதனுடைய மந்திரி. பல வருஷமா கொடுக்க நினைக்கிறான், போயும் ஒரு பெண்ணுக்கு நாம கப்பம் கொடுக்கலாமா, கொடுக்கிற கப்பத்தை நிறுத்திருன்னு சொன்னான். பார்த்தால் பார்வதி பகவான் இடத்தில் ஓடி வந்தாள். சுவாமி அன்னைக்கே என்ன பார்த்து வாடி போடின்னு சொன்னா நீங்க கொடுத்த வரச்சுடைய மம்மதை ஆகையினால இன்னைக்கு எனக்கு கொடுத்து வந்த அந்த கப்பத்தை நிறுத்திட்டா இனி வைக்க கூடாது, தாருதனுடைய தலையை அறுக்கணும்னு சொன்னான். நன்றி சொல் நாய் பார்வதியே ஆடியே தாளவனை கொல்ல ஆயிலேயே பார்வதியே ஆண்பிள்ளையாலாகாதே ஆயிலேயே பார்வதியே தாருதேனை கொல்லவனே தார்கூழல் மாறி எழுதுரையே கல்லியராய் எல்லவே நாட்பிறவி செய்தார் கல்லியராய் பிறவி செய்தார் கல்லியராய் பிறவி செய்தார் இப்படியே பிறவி செய்தார் இப்பர நாரம் பொழுதே. பார்வதி சொன்ன உடனே பகவான் நினைக்கிறார், ஆண் பிள்ளையால இந்த தாருதனை கொல்ல முடியாது, பெண்கள் வைத்து தானே கொல்ல முடியும். அதனால தெய்வலோக கன்னி பெண்கள் 7 பேரை வரவழைத்து 7 பேருக்கு 70 பேருடைய பலத்தை கொடுத்து நீங்க சென்று தாருதனை அழித்து வாருங்கன்னு சொன்னா. வரத்தை வாங்கி 7 கன்னி பெண்களுமாக வந்து தாருதனுடைய கடற்கரையில் வந்து எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? வாடா வாடா தாருதா எனவே, வாடா வாடா தாருதா எனவே, கண்ணிய கூறவே தாருதன் தானும் மாறுடன் போறது செய்தார். வந்தவன் தன்னோட படைகளை ஏவி, வந்தவர் தன்னோட படைகளை ஏவி கம்பிலே ஆயுதம் தன்னை பறித்து தீரமதாக போர் பெரு வேளை, தீரமதாக போர் பொருது வேளை தேவ மடவா அசுரருடனே மலசாரி இடசாரியை வீசே, மலசாரி இடசாரியை வீசே காலருவாத்தில கரமருவாத்தில கண்டம் 2ஆய் விழுவாத்திலவே, கண்டம் 2ஆய் விழுவாத்திலவே தோழருவாத்தில துடையருவாத்தில, தோழருவாத்தில துடையருவாத்தில கண்டம் 2ஆய் விழுவாத்திலவே வெட்டிகள் படவே வெட்டிகள் படவே சட்டைகள் அறவே மேனியில் ரத்தம் ஆராய் ஓடு வெட்டிகள் பட்டு இறந்தார், வெட்டிகள் பட்டு இறந்தார் திரும்ப
ஓடினாரே. தாரதனுடைய படைகளுக்கும் 7 கன்னிமார் படைகளுக்கும் பயங்கரமா யுத்தம் நடக்கும். ஒருவேளை இந்த கன்னிப்பெண்கள் வந்து தாரதனுடைய படையில ஒரு ஆளை ஒரு வெட்டு வெட்டி ஒரு சொட்டு ரத்தம் கீழே போயிட்டா போதும். அதுல இருந்து 9 அசுரர்கள் டப்புனு முளைக்கிறாங்க. ஒருத்தர் செத்து போயிட்டா கோடி பேர் பிறக்கிறான். தலையை வெட்டிட்டா தலை தலக்குது. இப்ப கொஞ்ச நேரம் தான் யுத்தம் நடந்திருக்கும். 1 லட்சம் படம் நின்னா இப்ப 9 லட்சமா ஆயிட்டு. கன்னிப்பெண்கள் பார்த்தாங்க தாரதனை நம்மால கொல்ல முடியாது. 7 பேரும் தாரதனை கொல்லாம கைலாச மலைக்கு போற அங்க உள்ளவங்க மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. ஆகையினால 7 பேரும் 7 திசையில போய் நிக்கிறாங்க. மற்கரையில் ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள், வேலிக்கரையில் ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள், வேலிக்கரையில் ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். வாழ்வீச்சு கோஷ்டத்திலே சிவலகி ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். கொட்டாடிக்காரி அம்மை என்று அம்மை அம்மை என்று சித்திரையால் ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். கொட்டாடிக்காரி அம்மை என்று அம்மை என்று அம்மை ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். கொடுநல்லூர் பகவதி என்று நல்ல பகவதி என்று கொடியிடையாள் அம்மை ஒருத்தி போனாள். ஆக இந்த 7 பேர்ல 5 பேரு கேரளத்து போய் இருக்கிறார். ஒருத்தி வர்க்கலில் போய் இருக்கிற வர்க்கல பகவதி, சரி, வாழ்விச்சு கோஷ்ட பகவதி 2, சொட்டாடிக்கர பகவதி 3, ஆற்றுவா பகவதி 4, கொடுநல்லூர் பகவதி 5 ஆகி போச்சு. 5 பேர் மலையாத்துக்கு போயிட்டா, 2 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்துட்டா. யாரெல்லாம்? கன்னியாகுமரியிலே கடற்கரையில் அம்மை ஒருத்தி போனாள், கன்னியாகுமரியிலே கடற்கரையில் ஒருத்தி போனாள். மண்டைக்காட்டு செல்வி என்று செல்வி மகமாயி ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். கன்னியாகுமரியில போய் கடற்கரையில் ஒரு அம்மா இருக்கிற கன்னியாகுமரி பகவதி, குமரி பகவதி. அந்த அம்மா பெயராலே ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், புண்ணியம் செய்தவங்க இல்லையா. இன்னொரு அம்மா எங்க போயிட்டானா மண்டைக்காட்டுல போயிட்டா, மண்டைக்காட்டு பகவதி. 7 பேர் 7 திசையை நோக்கி போன உடனே பகவான் நினைக்கிறார், இனி பிறவி செய்வோம், பிறவி செய்வோம், தலையறிக்கை பிறவி செய்வோம், பிறவி செய்வோம், பிறவி செய்வோம், அசுரனோட தலையறிக்கை தலையறிக்கை. பொறுக்கி அலங்காரி பூவை பத்திரமாகாளி, பத்திரமாகாளியை பகவான் பிறவி செய்ய அசுரனுடைய தலையறுக்க போருக்கு அலங்காரி பூவை பத்திரமாகாளி, பத்திரமாகாளி பிறவி செய்யும் சொல்லி தேவர்களை அழைத்து சொல்லுகின்றார் பகவான். என்ன சொல்றாரு? தேவர்களே சுவாமி, நீங்கள் சென்று திருப்பார்கடலில் போய் அமிர்தம் கிடையும் சொன்னார். நல்லது சுவாமி. தேவர்கள் எல்லாம் வருகின்றார்கள். ஆலியை தாலியா சமைத்து மகேந்திரியின் மலையை மத்தாக வைத்து மாதுகு என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பாவித்து அழகாகவே அமிர்தம் கிடைக்கின்றார்கள். சங்கரனை செல்லாக பாவித்து அமிர்தம் கிடைப்பது என்னாக தெரியும்? கடைந்த அமிர்தத்திலே முத்தவள் வந்து பிறந்தாள், கடைந்த அமிர்தத்திலே முத்தவள் வந்து பிறந்தாள். இங்கே பொல்லாத வரிடம் அதிலே
முதல் நாள் அமிர்தத்திலே மூதேவி வந்து பிறக்கிறார். சரி. அவளை போய் பகவான் முன்னால கொண்டு விட்டாங்க. பொல்லாதவர் இடமதிலே போய் இருப்பாய் மூத்தவளைன்னு வரம் கொடுத்து அனுப்பினார். சரி சரி சரி. இரண்டாம் நாள் அமிர்தத்திலே இளையவள் வந்து பிறந்தார். அமிர்தத்திலே இளையவள் வந்து பிறந்தார். நல்லவர்கள் இடமதிலே நாயகியே நீ இருப்பாய். வில்லதிலும் விளக்கதிலும் வில்லதிலும் விளக்கதிலும் வீட்டிருப்பாய் லட்சுமியே. விளக்கதிலும் வீட்டிருப்பாய் லட்சுமியே. முத நாள் மூதேவி பிறந்தா பாத்தியா? இரண்டாவது நாள் ஸ்ரீதேவி பிறக்கிற அவளையும் கொண்டு பகவான் முன்னால கொண்டு விட்டாங்க. ஸ்ரீதேவி அழைத்து நல்லவர்கள் இடமதிலே நாயகியே நீ இருப்பாய். அப்படி வில்லதிலும் விளக்கதிலும் வீட்டிருப்பாய் லட்சுமின்னு வரம் கொடுத்து அனுப்பி வரம் கொடுத்துட்டாரு. மூன்றாம் நாள் அமிர்தத்திலே அமிர்தத்திலே அழகிரி தான் பிறந்திடுமா பிறந்திடுமா. நீ தொலியுரித்து தொலியுரித்து யானை தொலியுரித்து மகாதேவன் காணணிந்தார் காணணிந்தார். யானை தொலியுரித்து தொலியுரித்து அந்த மகவீவர் தானணிந்தார் தானணிந்தார். அமிர்தத்திலே பரிப்புலி நாம் பிறந்திடுமா பிறந்திடுமா. புலியினூட தொலியுரித்து 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 புண்ணியனார் தானணிந்தார் தானணிந்தார். மூன்றாம் நாள் அமிர்தத்திலே மதகரி பிறக்கிறது. யானை. ஆமா, யானையினுடைய தொலி உரித்து பகவான் அணிந்து கொண்டார். சரி. நாலாவது நாள் வரி புலி பிறந்தது. புலியினுடைய தொலி உரித்து புண்ணியனார் தான் அணிந்தார். அணிந்தார். நாள் அமிர்தத்திலே அமிர்தத்திலே நாள் அமிர்தத்திலே ஆடரேமோ பிறந்திடுமா ஆடரேமோ பிறந்திடுமா. நாள் அமிர்தத்திலே நாள் அமிர்தத்திலே நாள் அமிர்தத்திலே ஆடரேமோ பிறந்திடுமா ஆடரேமோ பிறந்திடுமா. ஆபரண மாலையாக ஆதிபரந்தான் அணிந்தார். ஆறாம் நாள் அமிர்தத்திலே வான்மொழி பிறந்திடுமா. ஏழாம் நாள் அமிர்தத்திலே இடபம் என்ற காளை தோன்று இடபம் என்று காளையின் மேல் காளையின் என் பெருமாள் ஏறிக்கொண்டார். காளையின் மேல் பெருமாள் ஏறிக்கொண்டார். என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? ஐந்தாவது நாள் அமிர்தம் கிடைக்கும் போது பாம்பு பிறக்குது. பகவான் கழுத்தில் மாலையா போட்டுட்டார். ஆறாவது நாள் மான் மழு பிறக்கிறது, கையில எடுத்துக்கொண்டார். ஏழாவது நாள் காளை பிறந்தது, வாகனமாக ஆக்கி கொண்டார். சரி. எட்டாம் நாள் அமிர்தத்திலே கட்டழகன் வேதாளை எட்டாவது நாள் வேதாளை பூதத்தான் வந்து பிறக்கிறார். அந்த வேதாளை பூதத்தாரை அழைத்து சென்று காட்டானை பெருவனத்திலே கட்டி வைத்தார். ஆமா. இப்ப என்னாச்சு பாரு. இப்படி நஞ்சு வந்து பிறந்த உடனே தேவர்களுக்கெல்லாம் நடுக்கம் கொடுக்குது. ஐயா, இதுவரையில பிறந்ததெல்லாம் பகவானுக்கு தானே. ஆமா. நல்லதை கெட்டதும் எல்லாம் சிவபெருமானுக்கு தான் கொடுத்துருவோம். திருவாத்தி இலையை பறித்து அதுல நஞ்சு தூக்கி வைத்து பொதிந்து சிவபெருமானுடைய முன்னால கொண்டு அபிஷேக பொருளாக வைத்தாங்க. சரி. பகவான் திருவாத்தி இலையை பிரித்து பார்த்தா உள்ள நஞ்சு இருந்து பாத்தீங்களா, கோபம் வருகிறது. கோபம் கொண்டார் ஈஸ்வரனாரும் கோபம் கொண்டார் ஈஸ்வரனாரும் குவலையம் மட்டும் கிடுகிடுகிடன ஆலே காலே நஞ்சதை கண்டு ஆலே காலே நஞ்சதை கண்டு ஆதி ஜீவ நாரும போலி நஞ்சதை கண்டு கோபமே குண்டு நஞ்சதை கண்டு கோபமே குண்டு நாயகனாரும் உண்டாரப்போ கண்டிருந்த உமை பார்வதியாளும் கண்டிருந்த உமை பார்வதியாளும் கண்டத்தை உமையம்மை எட்டி பிடித்தார். ஏ
எரிய ஒரு கண்ணதிலே அனலாய் எரிய ஒரு கண்ணதிலே அனலாய் எரிய ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிய நஞ்ச கண்ட உடனே பகவான் சென்று அதை கோபத்தில் எடுத்து சாப்பிட்டார் பாத்தீங்களா பக்கத்தில் இருக்கிற பார்வதி அம்மா பார்த்தா பகவான் நஞ்சல் சாப்பிடுகிறாரே ஓடி வந்து கண்டத்தில் அப்படியே கையை வைத்து பிடித்தார் அந்த நஞ்சானது கண்டத்தில் நின்றது ஆகையினால தான் கரை கண்டன் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்படி கண்டத்தில் நின்ற நஞ்சு என்ன ஆகுது சிவபெருமானுக்கு கோபம் வந்து ஒரு கல்ல இருந்து தீயா வருகிறது ஒரு கல்ல இருந்து பூவா வருகிறது பூவாய் சொரிந்திடும் நயன மதியிலே பூவாய் சொரிந்திடும் நயன மதியிலே பூங்கொடி பத்திர காளி பிறந்தாள் பரமசிவனுட கோபக்கனலில் பரமசிவனுட கோபக்கனலில் 18 ஆயுதத்தோடு பிறந்தாள் பத்திர காளிய நம்பி பிறந்தாள் பத்திர காளிய நம்பை பல மடவார் குறவைகள் பாடு கைதனிலே திரிசூலம் இலங்கு கைதனிலே திரிசூலம் இலங்கு அப்பறை மான்மொழி இலங்குது பாராய் பக்கச்சடையாம் பவளச்சடையாம் பக்கச்சடையாம் பவளச்சடையாம் 16 சடை தானும் இலங்கு அப்புச்சடையாம் அமர்ந்த முகமா அப்புச்சடையாம் அமர்ந்த முகமா ஆளிலே போலே அழகுள்ள வயதாம் எட்டிப்பிறையாம் உச்சிப்பிறையாம் நேர்விழிதலிலே திருவம்பிரையாம் நேர்விழிதலிலே திருவம்பிரையாம் ஆருக்கு பயந்தே பயனொழியாதே அந்தரியால் திருக்காளிய நம்மை அந்தரியால் திருக்காளிய நம்மை ஆருக்குள் அனைவோரும் காணே பக்தி அடியாக்கு உத்தமியானாள் பக்தி அடியாக்கு உத்தமியானாள் உத்தமியானாள் சித்தருவி ஒன்றொடி பத்திர காளி பிறந்தாள் ஒன்றொடி பத்திர காளி பிறந்தாள் பரம சிவனுட கோபக்கனலில் பத்திர காளிய நம்மை பிறந்தாள் பத்திர காளிய நம்மை பிறந்தாள் வீர பத்திர வைரவநாதன் அந்த வேதாளை என்னும் பூதத்துடனே வேதாளை என்னும் பூதத்துடனே கோடி பேரு படைகள் சூட பரமசிவன் முன்பில் அம்மை வந்தாளே இப்படி தாயாய பத்திரகாளி அம்மை சிவபெருமானுடைய அந்த பூவாய் சொரிந்துள்ள நயனத்திலே இருந்து பிறக்கிறார். 18 ஆயுதங்கள் உச்சிப்பிறை நெற்றிப்பிறை உயர்வெளிக்கு திருவம்பிறை மானொருகை மழுவருகை மணிச்சொல ஒரு கையில் இலங்க தாயாகி இந்த பத்திரகாளி அம்மை பகவானிடத்தில் வந்து கேட்கிறார் வந்து நின்று மகாளி வார்த்தை எது சொல்லுவாளா வந்து நின்று மகாளி வார்த்தை எது சொல்லுவாளா என்னரனே பொன்னரனே இனத்திரைவி செய்தது என்ன சுவாமி என்ன பிறவி செய்தீங்களே என்னுடைய பணிவிடை என்ன வேணும் இல்ல அம்மா தாருகன் ஒரு சண்டால இருக்கிறான் அவன் தலையை அறுக்கிறதுக்கு தான் உன்னை பிறவி செய்து ஆனா அவன் தலையை அறுக்கக்கூடிய நேரம் வர அதுவரை நீ என்ன செய்யணும் தெரியுமா அந்த புட்டபூரம் ஆனதிலே உங்களுடனே கொட்டையிட்டு புட்டபூரம் ஆனதிலே உங்களுடனே கொட்டையிட்டு சட்டமுள்ள படையுடனே படையோடனே சங்கரியே நீயும் வாழ்வாய் நீயும் வாழ்வாய் பத்திரகாளி அம்மா நீ அதுவரையில புட்டாபுரத்துல போய் கோட்டை போட்டு நீ இருக்கணும் அப்படின்னு பகவான் சொன்ன இத கேட்ட மகாளி என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்ன கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ கணத்தே புட்டாபுரம் மதியிலே கணத்தே புட்டாபுரம் மதியிலே கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ கால்நடையாய் போவேனோ கணத்தே புட்டாபுரம் மதியிலே கணத்தே புட்டாபுரம் மதியிலே
சுவாமி நான் இங்க இருந்து புட்டாபுரம் வரை செல்ல வேண்டுமையான கால்நடையா போக முடியுமா? முடியாது முடியாது. ஏறி போக வாகனம் கொடுங்கன்னார். பகவான் என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தார்? மாரியாடும் ஈஸ்வரனார் மங்கையர்க்கு ஏது சொல்வார் மாயவனார் பருந்திலே ஏறி மயிலேறி வடிவேலு மாயவனார் பருந்தேறி மயிலேறி வடிவேலு பேருலகில் மூத்த மகள் பெருச்சாளி ஏறுகிறான் ஆதிசக்தி ரதமேறி அன்னமதியிலே பிரமல் நாம ஒரு மாடே நாட்டை அரசாளுகிறோம். நானும் ஒரு மாடே நாட்டை அரசாளுகிறோம். பகவான் நினைக்கிறார் கண்ணனுடைய வாகனம் கருட வாகனம். ஆமா. சக்தியினுடைய வாகனம் வந்து ரதம், பிரம்மனுடைய வாகனம் அன்னம், சிவபெருமானுடைய வாகனம் காளை மாடு. ஆமா. அந்த பிள்ளையாருடைய வாகனம் பெருச்சாளி. இந்த காளிக்கு நாம என்ன வாகனம் கொடுக்கிறது என்று காட்டானை பெருவனத்தில் கருங்கலையை வரவழைத்தார். அடேங்க அப்பா. கருங்கலைன்னு சொன்னா கருத்த மான் அர்த்தமா? ஆனா எங்கேயாவது கருங்கலை அம்மாவுக்கு வாகனமா வச்சிருக்காங்களா? இல்லையா. சிம்மவாகின்னு சொல்றாங்க. கருங்கலை வாகனத்திலே ஏறி தாயாகி இந்த பத்திரகாளி அம்மை வந்து புட்டாபுரத்தில் வந்து அழகா கொலுவா இருக்கிறார். இப்படி இங்க இருக்கக்கூடிய நேரத்திலே அங்க தாரு என்ன செய்யறான் தெரியுமா? தேவர்களை தம்பிடித்து தீபகாவி தாருதரு தேவர்களை தம்பிடித்து தீபாவி தாருதரு கால்விலங்கை கைவிலங்கை கைவிலங்கி காவலேவன் இட்டு வைத்தார். முனிவர்களை தம்பிடித்து மது கூடங்கள் சுமக்க வைத்தார். தம்பிடித்து மது கூடங்கள் சுமக்க வைத்தார். இப்படியே தாருதனும் அவள் இன்னல்லோ செய்து வாரா. தாருதேன் தேவர்களை எல்லாம் பிடித்து கைகாலுக்கெல்லாம் விலங்கு போட்டு மாட்டிக்கிறான். முனிவர்களை பிடித்து மதுக்குடங்கள் சுமக்க செய்கிறான். அட்டகாசம் செய்தான் பாத்தீங்களா தாருதேன்? பார்த்தார் இந்த நேரத்திலே பகவானிடத்தில் வந்து தேவர்கள் எல்லாம் முறையிட்டார்கள். என்னையா இந்த பகவான் பார்வை பார்த்த அம்மா இனிமே இந்த தாருதனை விட்டு வைக்க கூடாது, ஒரு தூதுவனை விட்டு நாம பத்திரகாளி அம்மைக்கு ஆளு விடுவோம்னு சொன்னார். தூதுவனிடத்தில் சொல்லிவிட தூதுவன் வந்து பத்திரகாளி அம்மா இடத்தில் சொல்லுகிறான். அம்மா பத்திரகாளி அம்மா தாருடைய தலையா இருக்கக்கூடிய நேரம் வந்துட்டு நீ புறப்பட்டு போ அப்படின்னு. அந்த தாருடைய அட்டூழியமான தாங்க முடியல, எனவே அவனை சம்காரம் செய்தாகணும். அந்த தூதுவன் தன் சொல்லை கேட்டு சொல்ல கேட்டு துணியுடைய மாகாளி புதப்பாடி தனி ஏறி புறப்பட்டாணி கலை ஏறி அலவாகரையில் வந்து அம்மன் பாடி கூட்டம் மீடு. அந்த அலவாகரையில் வந்து அம்மன் படை கூட்டமிடு. கடல் கடந்து போவதற்கு ஆளியர மாட்டாமல் அழகுடைய காளிப்படி அலையுதல்லோ கடலோரம். கடலுடைய காளிப்படை அலையுதல்லோ கடலோரம். தூதுவன் சொன்ன வார்த்தை கேட்ட உடனே இந்த துடியடை மாகாளி அம்மை புறப்பட்டு வருகிறார். கலை வாகனத்தில் அம்மா ஏறி பூதப்படைகளை எல்லாம் முன்னால விட்டா. பூதப்படைகள் வந்து கடற்கரை வந்து அப்படி நிக்குது. ஆமா. கடலை கடந்து போக முடியல. ஆகையினால இந்த மாகாளி என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தா? 8வது அமிர்தத்தில் பிறந்தானே கட்டழக வேதாள பூதம். அந்த காட்டானை பருவத்திலே கட்டி வச்சிருக்காங்கல்ல, ஆமா, அவனை அழைத்து என்ன சொல்ற? விரைக்கலவே அணிமார்வா விரைக்கலவே அணிமார்வா
இல்லை படைகளுக்கு படைகளுக்கு நல்ல தண்ணீர் கடல் வரைக்கும் கடல் வரைக்கும் கடல் வரைக்கும் பாலம் போடு என்றான் போடு என்றான் கடல் வரைக்கும் கடல் வரைக்கும் பாலம் போடு என்ற போடு என்றார். எப்பா வேதாள அம்மா இந்த கடலை கடந்து போறதுக்கு இந்த படைகளுக்கு திறமை இல்ல. உன்னுடைய திறமையினால இந்த நல்ல தண்ணீர் கடல் வரையில் நாக்கால பாலம் போடுன்னு சொன்னான். என் தாயே பத்திரமாகாளி இதை கேட்ட உடனே என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான்? பார்முழுதும் ஆண்டவளே பார்முழுதும் ஆண்டவளே அம்மா பார்முழுதும் ஆண்டவளே பத்திரமா காளியம்மா பத்திரமா காளியம்மா மூக்கை எட்டி முகை எட்டி முகை எட்டி கதவுதற்கு நீளாது நீளாது வாக்குடைய கடல் ஏழும் கடல் ஏழும் வளர்த்திடுமோ என்னாக்கு என்னாக்கு வாக்குடைய கடல் ஏழும் கடல் ஏழும் வளருமோ என்னாக்கு என்னாக்கு துரும்பை தூணாக்குகிறேன் துரும்பை தூணாக்குகிறேன் துரும்பை தூணாக்குகிறேன் தொழில் எனக்கு தருவாயானால் தொழில் எனக்கு தருவாயானால் துரும்பை தூணாக்குகிறேன் துரும்பை தூணாக்குகிறேன் தொழில் எனக்கு தருவாயானால் தொழில் எனக்கு தருவாயானால். அம்மா கடல் மேல பாலம் போட சொல்றீங்க, இந்த மூக்கு நாக்கும் பக்கத்துல தான் இருக்குது. நாக்கு எடுத்து மூக்க தொட முடியல, எப்படிமா நான் அந்த கடல் மேல பாலம் போட முடியும்? 7 கடல் வரைக்கும் போட முடியும். ஒரு துரும்பை தூணாக்கக்கூடிய தொழிலை கொடு, கடல் மலைக்கு மேல பாலம் போடுறேன்னு சொன்னான். அவ்வளவுதான். அடுத்த புகழ் மாகாளி அவன் நாக்கை நீட்ட சொன்னாள். தொடுத்த புகழ் அச்சேரத்தை சூலம் கொண்டு எழுதுவாளா புகழ் அச்சரத்தை சூலம் கொண்டு எழுதுவாளா சூலம் கொண்டு எழுதுவாளாம் எழுதுவாளா. ஆறு சென்று படை போக அகல ஒரு காதவழி தாருதன் தன் கோட்டி வரைத்தல் நாக்காலே பாலமிட்டார். வேளாள நாக்க வழியை நீட்டுப்பான்னு சொன்னா பத்திரமாகாளி அம்மை. நாக்க நீட்டினா அந்த சூலத்தை எடுத்து உரிமை எழுதுனா பாத்தீங்களா? என்னாச்சு? அப்படியே பாலம் மாதிரி அந்த நாக்கு நீட்டிட்டே போகுது. பாலத்திலே குதி போட்டு படைகள் எல்லாம் ஏறி போகுது. அம்மா நினைக்கிறா வேதாள நாட்கள் நாம மிதித்த எச்சியாகுமே. நிச்சயமாக கலைவாகனத்தின் மேலே ஏறி தாரதுடைய கோட்டுக்கரையில் வந்து வீர குறவை போடுகின்றார். வீர குறவையை தாருதன் கெட்டு வேகுண்டே அங்கே விட்டானை தூதேனை கிட்டே போய் பார்த்துவா என்றார். மந்திரி நம்ம கோட்டையில ஒரு பெண் வந்து கொலை போடுறால யாருன்னு போய் பார்த்துட்டு வா. பாரிட்ட தூதன் படைக்கு எதி போக பயந்து அங்கே பத்திரமாய் கோட்டை கொத்தளந்தேறிய பார்த்தா மந்திரிக்கு அதோட பயம். கோட்டை கொத்தளத்துக்கு மேலே ஏறி
பார்த்தோம் பாத்தீங்களா? பூதப்படைகளை பின்னால விட்டுட்டு பத்திரமாகாளி அம்மா முன்னால் நிக்கிறான். கூறிட்டு பார்த்தோடி தாருதல் முன்னே கும்பிட்டு பார்த்தோடி தாருதல் முன்னே கும்பிட்டு அங்கே கொள்ளி வாய்ப்பைகளை கொண்டு வந்தாள் காளி என்றார். பார்த்தோடி தாருதல் முன்னே கும்பிட்டு கொள்ளி வாய்ப்பைகளை கூட்டி வந்தாள் காளி என்றார். மாறிட்ட பெண்ணோடி ஆண் பிள்ளை போர் புரிய மாட்டேன் அங்கே வாதுக்கு போர் செய்ய வாரும் தலகத்தல் மாறி மந்திரி ஒரு பொம்பளை கிட்ட போய் நான் சண்டை போட முடியுமா? பம்புக்கு அவங்களை இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னா மந்திரி ஓடி வந்து சொல்லுகிறாய் இந்த தாயிடத்துல தாருதன் கோட்டைக்கு சப்ரமம் செல்லாது பெண்ணே தள்ளிப்போ வென்று சறுக்காமல் சுற்றி வளைத்தார். தாருதன் கோட்டைக்கு சப்ரமம் செல்லாது பெண்ணே என்று சறுக்காமல் சுற்றி வளைத்தார். பாருங்க வென்று வலது துடையை தட்டி தாரமிட்டவள் மண்டையில் கல் கொண்டு போட்டாரே. படைகளுக்கும் தாயார் பத்திரமாகாளி அம்மை படைகளுக்கு எப்படி யுத்தம் நடக்கு தெரியுமா? தத்தி தத்தியாக பாடி கோட்டையில் வளையே கோட்டையை வளையே தாருதல் படைக்கு தலகத்தில் வந்தெதிர்த்தார். 10 லட்சம் கோடி படை சுத்தி வந்து வளையே 10 லட்சம் கோடி படை சுத்தி வந்து வளையே பத்திரகாளி தூதி விட்டு சித்திரகல்லி வந்தார். ஆக யுத்தம் நடக்க ஆரம்பித்த உடனே பத்திரகாளி அம்மா என்ன செய்தான்னா சித்திரகண்ணின்னு சொல்லக்கூடிய ஒருத்தியை தூது விடுகின்றார். அவன் வந்து என்ன சொன்னா தெரியுமா? இந்த யூடல் அந்தரத்தில் வந்து நின்று சொல்வார். வெட்டி கொண்டு நீங்கள் எல்லாம் பட்டி கொள்ள போறீர். சித்திரகண்ணி வந்து இப்படித்தான் சொல்றாயப்பா தாருதா அங்க நிக்கிறாளே பத்திரமாகாளி அம்மாவை எப்படிப்பட்டவ தெரியுமா? இந்த அண்டத்தை விழுங்கி எப்பம் மீளவல்லாய் நீ இட்ட கோட்டை ஏழை ஒரு கையால் ஏற்றுவாளே. இந்த அண்டனு சொல்லக்கூடிய உலகத்தை தூக்கி விடுக்கிட்டு ஒரு யாப்பமா விட்டுருவா. நீ போட்ட இந்த 7 கோட்டை எதுக்காகும்? 1000 தலையை வெட்டி அண்ணாந்து வாயில் போட்டார். 1000 தலையை வெட்டி அண்ணாந்து வாயில் போட்டார். அல்ல பிள்ளை அவளுக்கு ஒரு பள்ளி கிடைக்காது. 1000 பேருடைய தலையை வெட்டி அம்மா வாயில போட்டா அவ ஒரு பல்லுக்கு இடைக்கு பറ്റാது. அப்ப நீ என்ன ஆவா? அது மட்டுமல்ல பாயும் புலி போல நீங்க வாய் மதங்கள் சொன்னால் வாய் புலி போல நீங்கள் வாய் மதங்கள் சொன்னால் பட்டத்துக்கு இருக்க பிள்ளை குட்டி காண மாட்டேன். இது மட்டுமல்ல தாரதா எங்க அம்மாளுடைய பெருமை சொல்றேன் கேளு. 2000 சுமப்பதற்கு 2000 பூதம் 2000 சுமப்பதற்கு 2000 பூதம் அந்த தேவி திரி சூலம் பத்தி காதல் வழி நீளம். அம்மா கையில ஒரு தண்டாயுதம் இருக்குது. அதை சுமக்கிறது 2000 பூதங்கள் சுமக்குது. கையில இருக்கிற திரிசூலம் அம்மா நினைச்ச 10 காது அப்படி நீட்டிட்டு போகும். அது மட்டுமல்ல மண்டபத்திரகாளியுடைய கொண்டை சடை ஒன்று மண்டபத்திரகாளியுடைய கொண்டை சடை ஒன்று 10 யானை கட்டும் பந்திகையராகும். இப்படி அம்மாளுடைய
பெருமையை சொல்லிட்டே போனா பாத்தீங்களா சித்திரகண்ணி. அப்ப கேக்குறான் இந்த தாரூருடைய மந்திரி, உங்க அம்மா பத்தி பெருசா சொல்றீங்க, பாரு சூலியாயிருப்பாளோ பாலியோ நீ சொல்லு, சூலியாயிருப்பாளோ பாலியோ நீ சொல்லு, புள்ளிப்படை வெட்டும் போது பிள்ளை பெற்றிட்டாளோ, கட்டச்சியா இருப்பாளோ நெட்டச்சியோ சொல்லு, கட்டச்சியாயிருப்பாளோ நெட்டச்சியோ சொல்லு, கை குரலி விட்டு உண்டால் காட்ட சொல்லு நீயும். ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேளு. என்ன சொல்ற? உங்க அம்மா பெரிய கோபக்காரி சொல்றேன். உங்க அம்மாவுடைய கோபத்தை எது தீர்க்கும் தெரியுமா? அம்மாளுடைய கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீர்க்கும். அம்மாளுடைய கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீர்க்கும். அங்க எதற்கும் இல்லை என்றால் பொங்கப்பானை தீர்க்கும். வண்ணமாக சிவனும் திருமாலும் வரவில்லை, உண்மையாக சிவனும் திருமாலும் ராட்சதன்று பெய்ப்படைய ராட்சதனர் அம்மை ஏவினாலே. ஆனை திரளிலே 1,00,000 ஏவினாள், ஆனை திரளிலே 1,00,000 ஏவினாள், அடுத்த குதிரையில் 2,00,000 ஏவினாள், சேனை திரளிலே 3,00,000 ஏவினாள், சேனை திரளிலே 3,00,000 ஏவினாள், செம்பல் இடக்கைய தேரை துரத்தினாள், கொம்பை குலுக்கிய மதகரி சத்தத்தில், கொம்பை குலுக்கிய மதகரி சத்தத்தில் இன்று மலை கடல் ஒக்கே குலுங்குதா, பம்பை கொட்டிக்கார தொனிக்கின்ற ஓசையில், கொம்பை கொட்டுக்கார தொனிக்கின்ற குரலோசை, பாதாள உலகுக்கு அப்புறம் கேட்குதா, வெட்டு குத்து கொல்லி மிதியடி சத்தம், வெட்டு குத்து கொள்ளை விதி என்ற சத்தம், வெள்ளி கையிலாச மலை மேலே கேட்குதா, அந்தரத்தில் நின்று குறவைகள் முழங்குதா, அந்தரத்தில் என்று குரவைகள் முழங்குதா, அந்த தலையுள்ள பலம்பூரி முழங்குதா, கோலப்பத்திரகாளி எரிகின்ற திரிசூலம், கோலபத்ரகாளி எரிகின்ற திரிசூலம், குதிரை தலைகளை கொத்தாயறுக்குமா, சிந்தியோடி போன ராட்சத தொடரவி, ஓடி போன ராட்சத தொடரவே, பத்திரகாளி திரு தேரை நடத்தினாளே. இப்படி 2 பேருக்கும் யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் கோபம் தாங்க முடியாது. இந்த பத்திரமாகாளியம்மை எப்படியாவது இவரை கொல்லணும்னு சொல்லி என்ன செய்தா தெரியுமா? கோபமாய் காளியும் தாருதன் சேனையை, கோபமாய் காளியும் தாருதன் சேனையை, கொல்லன்றி தண்டாயுதத்தை கொடுத்தாள், கொல்லன்றி தண்டாயுதத்தை கொடுத்தாள், சரமாரி தன்னை சொரிந்தாள், கற்கொண்டு எறிய தொடுத்தாள், கொண்டு எறிய தொடுத்தாள், ஆவில வெள்ளாடு போலே தரித்தாள், கருப்பானை காய் போல் உருளவி தலைகள், கருமனங்காய் போலே உருளவி தலைகள், பிள்ளைக்கு இந்த பலம் தூதியானால்
இருந்தாளே. இப்படி தாருதனோடு பத்திரமாகாளியம்மை சண்டை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த எருமைக்கடா வேஷம் போட்டு வருகிறான் தாருதன். இவனை எப்படியாவது கொல்லணுமா, மண்டையில ஏறினாள். அப்படியே தேரோடு இந்த தாருனுடைய கழுத்தை அப்படியே அறுத்து அவனை சங்காரம் செய்து விட்டு அந்த பத்திரமாகாளி அம்மா என்ன செய்யலாம் தெரியுமா? சுலிகபாலி கிருபகாரி திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரி அந்தரி படையுடனே குட்டேர் கழுத்தை அறுத்துமே நீண்டவள் தொட்டுகட விடமாகி வேதாளை நாக்கிடுபாலும் தண்ணில் படையேறே. வேதாளை நாக்கில் இடும் பாலும் தண்ணில் படையேறே. தந்தரமாயவள் அந்தர மீதினில் சமைத்து நடைகொண்டாள். அந்தரமாயவள் அந்தர மீதினில் சமைத்து நடைகொண்டாள். அந்தர துந்தூமி வந்து முழங்கிட அமரர்கள் விருதூதே. அமரர்கள் விருதூதே. அழகை படையோடு பல வகை படைகள் அதிரவி பாடி வரே. மோனபரணியன் ஈஸ்வரியம்மை முக்கியமாய் வரவே. முக்கியமாய் வரவே. குவலையத்தோர் வழிபடவி அம்மை கொல்லுங்கோட்டி பத்திர மாகாளியாக குவலயம் முழுவதும் பூஜை கொண்டு வீட்டிருந்தாளே.